நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். காவியா, ஒரு நிமிஷம் இப்படி வா. எதுக்கு? இவர் சொல்ற பொய்யெல்லாம் தலையாட்டி கேட்கவா? நான் சொன்ன நீ கேட்க மாட்டியா? தனுஷ், அத்தை மாமாலாம் எங்க? இன்னைக்கு எங்க அண்ணனுக்கு கல்யாண நாள், அதுக்காக கோயிலுக்கு போயிருக்காங்க. ஓ, நல்லதா போச்சு. காவியா கோச்சுக்கிட்டு வந்தது யாருக்கும் தெரிய வேணாம். தெரிஞ்சா சங்கடப்படுவாங்க. உங்க 2 பேருக்கு என்னதான் பிரச்சனை? ஐயோ, மறுபடியுமா? காவியா என் உசுரு. அவளை கொல்ல வந்தா எனக்கு கோவம் வரும்னு கதை வரும்ன. போன வேற வேலை இருந்தா பாரு. சில பேரையெல்லாம் திருத்தவே முடியாது. அன்பு வச்சது தப்பா? அது அன்புன்னு மத்தவங்களுக்கு தெரியற மாதிரி இருக்கணும். அராஜகமா காட்டு மிராண்டித்தனமா இருக்க கூடாது. காவியா, இனி இவர் இந்த மாதிரிலாம் நடந்துக்க மாட்டாரு. உன் வாழ்க்கையில நீ எவ்வளவு நாளா பாத்துக்கிட்டு இருக்க, அப்புறம் இன்னும் நம்புற? அது ஒண்ணு தாண்டி வாழ்க்கையோட அச்சாணியே. நீ பேசாத. ஏ காவியா, அரஞ்சனா பாத்துக்க. யோ, சந்தடி சாக்குல ஏன் பொண்டாட்டிய அரைவேங்கற? ஏன் அண்ணா என்ன வேணா பண்ணுவாரு, என்ன வேணா சொல்லுவாரு. உனக்கு என்ன? நீங்க 2 பேரும் சண்டை போறத பார்த்தா எனக்கு கோவமா தெரியல. நான் கிளம்புறேன். யோ, நீ என்னையா சமாதானம் பண்ணி வைப்பேன்னு பார்த்தா ஜெர்க் அடிக்கிற? பஞ்சாயத்தை முடிச்சு வச்சுட்டு போ. அண்ணா, நீ கிளம்புன. இந்த பஞ்சாயத்து தீரவே தீராது. ஏன்? அது அப்படித்தே. அதை விடு. நான் இதுவரை இவ மேல சத்தியம் பண்ணி கொடுத்து அதை மீறினதே இல்ல. பொய். எது பொய்? இப்ப சொன்னியே என் மேல சத்தியம் பண்ணா மீறவே மாட்டேன்னு. அதான் நீ சொல்றது பொய் காவியா. தனுஷை பத்தி எனக்கு நல்லா தெரியும். அப்போ இவர் சொல்றதெல்லாம் நீ நம்பு, நான் நம்ப மாட்டேன். சில ஆளுங்க எப்பவும் அண்ணாந்து பார்த்தே நடப்பாங்க, அப்புறம் டப்புன்னு தடிக்கி விழுவாங்க. உன் தங்கச்சி அப்படி ஒரு ஆளுதான். இல்ல தனுஷ், இவ்வளவு விட நிதானமான ஆளை நீங்க பார்க்கவே முடியாது. அவ இப்படி கோவப்படுறான்னா அதுக்கு கண்டிப்பா ஏதாவது ஒரு காரணம் இருக்கத்தான் செய்யும். நீங்க முதல்ல சத்தியம் பண்ணுங்க அவகிட்ட. இவ மேல சத்தியம் மச்சான். இனி ருக்குவ பழி வாங்க அலைய மாட்டேன். போதுமா? எப்படி நம்புறது? ஏய், எனக்கு என்னைய விட நீ தாண்டி முக்கியம். உன் மேல சத்தியம் பண்ணிருக்க. காப்பாத்துறியான்னு பாப்போம். பாருடா. சரி, இப்போதைக்கு குடு குடுன்னு உள்ள போய் உங்க அண்ணனுக்கு குடு குடுன்னு எதையாவது கொண்டு குடிக்க கொடுக்கும். அதெல்லாம் எனக்கு எதுவும் வேணாம். வேணி சமைச்சிட்டாலாம், போன் பண்ணா. நான் கிளம்புறேன். ஏய், அதிசயம், அற்புதம் உன் வாழ்க்கையிலேயே நடக்குது. கோவக்கார வேணி குணவதியா மாறிட்டாளே. அண்ணா, ஜூஸ் ஏதாவது சாப்பிடுறியா? அதெல்லாம் ஒண்ணும் வேண்டாம் காவியா. சரி, பாத்து போன. வரேன் காவியா, வரேன் தனுஷ். சரி மச்சான். என்ன? எனக்கு ஏதாவது குடுறே. அதான் கொலை செய்ய ஆளா பறக்குறியே. போ, நீ போய் எடுத்துக்கோ. கடவுளே, அப்பப்ப மாறுற மாதிரி தெரியுது. அடுத்த நிமிஷம் ஆட்டைய கழிச்சு மலையேறிடுறா. நான் என்னதான் செய்யறது? ஏய், இந்தானே. பாத்துமா? வா. டேய் சேது, அம்மா, என்னடா ஆச்சு? என்னடா? ஐயோ, கையெல்லாம் கட்டு போட்டுருக்கே. என்னடா ஆச்சு? அம்மா, கையா முக்கியம். நானே உசுறு வெந்து போய் வந்திருக்கேன். போச்சு, என் எல்லா சந்தோஷமும் செத்து போச்சு. என்னையா சொல்ற? பவி, உட்காரு பவி, மெதுவா உட்காரு. டேய், என்னடா என்னென்னமோ
பேசுற, மனசெல்லாம் படபடங்குது. என்னன்னு வாயை திறந்து பட்டுன்னு சொல்லுடா. சாஸ்திரி எல்லாம் கரெக்டா இருக்குல்ல? ஏன்னா கதைப்படி இப்ப நம்ம காரு ஆக்சிடென்ட் ஆயிடுச்சு. சேது, ஏன் அழுவுற? சரி, இப்பதான் நீ வீட்டுக்கு போனதை எதுவும் பேச மாட்டேங்க. கார் ஆக்சிடென்ட்ல உன் கரு கலைஞ்சிருச்சு. அதிர்ச்சியில் அப்படியே உறைஞ்சு போய் உட்காந்துருப்ப. ஏய், நீ அது என்னன்னு சொல்லுடி. என்ன நடந்துச்சு? அவ எப்படிமா சொல்லுவா? மனசு பூராவும் கனவா சுமந்துட்டு கிடந்தவ எல்லா கனவும் மண்ணாயி போச்சு. அவ எப்படி பேசுவா? ஏண்டி, உன் வயித்துல வளர்ற குழந்தை என்னமோ 8வது அதிசயம் மாதிரி நீயும் எங்க அப்பனும் ஓவரா சீனை போட்டீங்க. பார்த்தேன், அதான் என் சீனை ஆரம்பிச்சிட்டேன். டேய், மறுபடியும் மறுபடியும் வார்த்தையை வீசி என் புத்திய பேதலிக்க வைக்காதடா. சொல்லு. ஏய், என்னடி கையில கட்டு? புது பஞ்சாயத்தா? என்னன்னு தெரியலங்க. வாயை திறந்து எதுவும் சொல்ல மாட்டேங்கிறான். இவ்வளவு எதுவும் பேசாம உட்கார்ந்துருக்கா. அப்பா, நான் எதை சொன்னாலும் நீங்க நம்ப போறது கிடையாது. அம்மா, நீ உள்ள போய் அறுவாள் எடுத்துட்டு வந்து அப்பா கையில கொடு. அப்பா, உங்க கையிலேயே என்ன கொன்னு போட்டுருங்கப்பா. நான் அதிர்ஷ்டம் இல்லாதவன், வாழவே தகுதி இல்லாதவன். மாட்டீங்கல்ல? இந்த அவித்த பையில கொன்னு உங்க கையை அழுக்காக்கிக்க வேண்டாம். டே தனுசு, என்ன கொன்னுறா, பட்டினி வெட்டி வீசிடுறா. என் வீட்டுல நீ ஒத்த வார்த்தை பேசினாலும் உன் வீட்டுல 2 இலவு விழுமே. மகா நடிகா, என்ன யாருகிட்ட நடிக்கிற? உன் நாடகத்தை என்கிட்ட போடாத. காது மேலேயே போட்டுருவேன். டேய் தனுஷ், திருந்திட்டவனா தண்டிக்கிறது பாவம்டா. ஆண்டாளு, யாரு இவன்? திருந்திட்டானா? அத நீ நம்புற? நீ பேசாம இரு. என்னத்தா ஒரு மாதிரி பய கட்டுங்கிட்டுமா நிக்கிறா? நீ வேற உம்முன்னு இருக்கிறவ, என்னாச்சு? உன்னோட ஆத்தா, உன் தம்பி, இவங்க 2 பேருமே ஆபத்துல இருக்காங்கடி. என் ஆளுக 10 பேத்தாங்க நிறுத்திருக்கேன். நான் சொன்னா டக்குன்னு சோழி முடிஞ்சு. நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். பவித்ரா, அக்கா, என்ன ஆச்சுக்கா? ஐயோ, ஏன் இப்படி அழறீங்க? என்ன ஆச்சு? பவித்ரா, நீ அழாத பவித்ரா. நீ அழுத என் நெஞ்சே வெடிச்சிரும் பவித்ரா. அப்பா, நான் பாவிப்பா. இது வரைக்கும் நான் செஞ்ச எல்லா பாவமும் என்ன பழி தீர்த்திருந்தா பரவாயில்லப்பா. அநியாயமா என் புள்ளைய பழி எடுத்து. ஏய் முட்டா பாயில, என்னடா செஞ்ச? நான் ஒண்ணு செய்யல தனுசு. கார் ஆக்சிடென்ட் ஆயிருச்சுடா. சத்தியமாப்பா, என்னைக்கும் நான் காரை வேகமாத்தான் ஓட்டுவேன். இன்னைக்கு ரொம்ப மெதுவா போனேன்ப்பா. கண்ணு முன்ன தெரியாம ஒரு லாரிக்கார மோதிட்டான்ப்பா. அப்பா, இது பொய்யே, நம்பாதீங்க. ஆமா மாமா. கார் ஆக்சிடென்ட் ஆயிருக்க வாய்ப்பே இல்ல. ஆக்சிடென்ட் பண்ண இவருக்கு காயம் இருக்கு, ஆனா அக்காவுக்கு எதுவுமே ஆகலையே. அவ பின் சீட்ல உட்கார்ந்துட்டு இருந்தா காவியா. எனக்கு அடிபட்டு ரத்தம் கொட்டினத பார்த்த அதிர்ச்சியில ஆபரேஷன் ஆயிருச்சுப்பா.
அப்பா நான் பொய் பேசலப்பா. உங்க முன்னாடி தானே காலையில சொன்னேன். ஆஸ்பத்திரிக்கு இவ காவியா கூட போயிருந்தா இப்படி நடந்திருக்காதுல்ல. நிப்பாட்ரா புழுகு நிப்பாயில. யாருகிட்ட வேஷம் போட்டு வித்தைய காட்டுறீங்களோ? அப்பா பவித்ராவை வேணா கேளுங்கப்பா. ஏ சேது, அண்ணி ஊம கத்தால மிரட்டி வச்சிருப்ப நீ. இத பாரு, உன்னையெல்லாம் வெட்ட கூடாதுடா. அப்படியே பெட்ரோல் ஊத்தி கொளுத்தி விடணும். அத செய்டா, சந்தோஷமா செத்து போறேன். என் குழந்தை போன இடத்துக்கு நானும் போறேன். டேய் டேய் டேய், போதும்டா, நடிக்காதடா. ஏய், ஏய், நிப்பாட்டு. பேசாதீங்க. இந்த பொறுக்கிய காப்பாத்தி என்னத்த கண்டிங்க? நம்ம வம்சத்து வாரிசைய அழிச்சிட்டு வந்து நிக்கிறான். ஐயோ கடவுளே, நான் எதுவும் செய்யலடா. மிருகமா தெரிஞ்சப்பலாம் என்ன நம்புனீங்க. மனுஷனா வந்து நிக்கிறேன், நம்பிக்கை வர மாட்டேங்குது. எப்படி வரும்? நம்பிக்கை வர மாதிரி அப்படி என்ன நல்லது பண்ணிருக்கீங்க? இந்த அப்பாவிய போட்டு அடிச்சு கொல்லுவீங்க, அதானே? என்னமா அது? பாவியா இருந்தவன் பாவியா தான் சாவணுமா? சேது, கொலை செய்ய வச்சிராதடா. என்னைய என்ன வேணாலும் செய்யுங்கப்பா. துண்டு துண்டா வெட்டி வீசுங்க. இல்ல என் தம்பி சொன்ன மாதிரி பெட்ரோலை ஊத்தி கொளுத்துங்க. ஏன்னா நான் அம்புட்டு தப்பு பண்ணிருக்கேன்ப்பா. சேது, அப்படிலாம் பேசாதயா. பவித்ரா, இவ சொல்றதுல உண்மையா? அப்பா, அவங்க பாவம்பா. இவன் தான் ஏதோ திருகல் தனம் பண்ணிருக்கான்ப்பா. டேய், நான் பேசுறேன். அப்ப அக்கா, மாமா கேக்குறாருல, உண்மை என்னன்னு உடனே சொல்லுங்க அக்கா. அண்ணி சொல்லுங்க அண்ணி. அவங்க ரெண்டு பேருக்கும் பாடையை கட்டிருங்கடா. ஐயோ வேணாம், அவங்கள எதுவும் பண்ணிட வேண்டாம். அதான் நீ வீட்டுல பேசுவேங்கிறியா? இல்ல, நான் பேசல. நான் ஒத்த வார்த்தை பேச மாட்டேன். டேய், அவசரப்பட வேணாம், விட்டு வைங்க. நான் மறுபடியும் போன் பண்ணி சொல்றேன். பவி, எல்லாரும் சொல்ற மாதிரி சொல்லிரு பவி. எனக்கு தண்டனை வேணும். சிறுக சிறுக சித்திரவதை அனுபவிச்சு சாவணும் பவி. பவித்ரா, நான் எம்பிட்டு உடைஞ்சு போயிருக்கேன் தெரியுமா? என் வம்சத்தோட மூத்த வாரிசு இந்த மண்ணுக்கு வராமலே காத்தோட கரைஞ்சு போயிடுச்சு. என் பேர புள்ளைய கையில எடுத்து கொஞ்சம் போறேன், தோல்ல உட்கார வச்சு அழகு பார்க்க போறேன்னு அம்பிட்டு கனா கண்ட. அந்த கனவு நிஜமாகாம போனதுக்கு நான் தான்ப்பா காரணம். என்னை விட்டே வைக்காதீங்கப்பா. நீ சொல்லாத்தா, இவன் சொல்றதுல நிஜமா? அக்கா சொல்லுங்க அக்கா, ப்ளீஸ் தைரியமா சொல்லுங்க அக்கா. நிசந்தம் மாமா. அண்ணி பயப்படாதீங்க அண்ணி. இவனால உங்களை ஒண்ணும் பண்ண முடியாது அண்ணி. கைய காலை கிணிங்கி போடுவேன். வேண்டாம் தனுஷ், நான் செத்து போய் வந்து நிக்கிறேன். மேலும் மேலும் கொல்லாதீங்க. எனக்கு ஆள சக்தி இல்ல, விட்டுடுங்க. அக்கா நான் போறேன். பவித்ரா, பவி, என்னை ஏண்டி காப்பாத்துற? நீ ஒத்த பொய் சொல்லியிருந்தா என் எல்லா ஆட்டத்துக்கும் முடிவு கிடைச்சிருக்கும் பவி. தினம் தினம் உன் மூஞ்சியை பார்த்து நான் கதறியே சாவ போறேன். அப்பா, நீ மேல போ. வா, இவன் நாடகத்தை பூரா நம்புறீங்களா? கட்டின பொண்டாட்டியா இவன் காரணம் இல்லங்கிற, அதை எப்படி நம்பாம இருக்க முடியும்? மாமா, நான் சொல்ல வரேன். போடி என்கிட்ட. என் மக கதறி அழுது துடிச்சிட்டு இருக்கா. உங்க ரெண்டு பேருக்கும் இது நடிப்பா தெரியுதா? விடுறே, பவித்ரா மேல இருக்கிற பாசத்துல தானே அப்படி பேசுறா. விதி இதுதானு தீர்மானம் பண்ணிருந்தா அதை நான் மாத்தவா முடியும்? போங்க போங்க. டேய் சேது, அழாதடா. நான் போறேன். பவி மடியில விழுந்து அழணுமா? பவி, டேய் பவி, அழாதடா. பவி.
நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். என்ன முறைக்கிறவ? போன கொடு. ஏன் உன் தங்கச்சி கிட்ட நீ மட்டும் தான் பேசணுமா? நாங்க பேசக்கூடாதா? இப்ப நீ போனை தர போறியா இல்லையா? ஹே பயந்தாங்குழி, உன் சத்துக்கு நீ என்ன மிரட்டுறியா? என்ன நான் பயந்தாங்கொள்ளியா? என்ன இல்லையா? என்ன டம்மி பூச்சி பள்ளி எங்கேயாவது ஒட்டி வச்சு பயமுறுத்த போறியா? இல்லன்னா நம்பவா போற? சரி விடு. ஏய், திவ்யா, குடு, ஏய் குடுன்னு சொல்றேன்ல. குடு. விடு காவ்யா. சொன்னா கேட்க மாட்டியா? ரெண்டு வார்த்தை அன்பா பேசுறேன். அதுக்கு உன் போன்ல இருந்து கால் பண்ணி பேசு. ஏய், எனக்கு வந்த கால்ல நீ பேசுவியா? ஏண்டி கொதிக்கிற? ஹலோ ஏண்டி, 4 ரிங்குக்கு மேல நான் எடுக்கலன்னா போனை கட் பண்ண வேண்டியதானே? நான் கால் பண்ணுவேன்ல. என் மேல இருக்கிற கோவத்தை ஏண்டி பச்சை புள்ள மேல காட்டுற? ஹலோ. சொல்லு திவ்யா. இங்க பாரு, என் மேல கோவம்னா என்ன திட்டு. எதுக்கு மாமா கிட்ட சண்டை போட்டுட்டு இருக்க? நான் உன்னை டிஸ்டர்ப் பண்றேனா? இல்ல சொல்லு. ஒண்ணு இல்ல, ஃப்ரீயா இருந்தா கோவில் வரைக்கும் வர முடியுமா? ஏன்? இல்ல, நான் அன்னைக்கு கோவில்ல பிரதீப்ப இன்னைக்கு உன்கிட்ட இன்ட்ரோ பண்ணலான்னு நினைச்சேன். அக்கா, நீ வர முடியலன்னா பரவாயில்ல, இன்னொரு நாள் பாத்துக்கலாம். இல்ல இல்ல, வரேன் வரேன். என் மேல கோவமா? இல்லையே. நிஜமா? ஏய் வரேன்டி. தேங்க்ஸ். பாய் பாய். சரி வா போலாம். என்ன கிண்டலா? சச்சா, நீ தானே போன்ல அவகிட்ட வரேன்னு சொன்ன. நான் உன் கூட சேர்ந்து வரேன்னு சொன்னனா? இல்ல. அப்போ உன் வேலையை மட்டும் நீ பாரு. சரிங்க. தேங்க்ஸ். அதெல்லாம் எதுக்கு? நீ சீக்கிரம் ரெடி ஆயிட்டு வா, நான் பைக்கை ஸ்டார்ட் பண்ணி வெளியே நிக்கிறேன். என்னடி உன் மனசுல என்ன நினைச்சிட்டு இருக்க? உன்னை தான் நினைச்சிட்டு இருக்கேன். உன்னை மட்டும் தான் நினைச்சிட்டு இருக்கேன். ஏய், எனக்கும் கோவம் வரும் காவ்யா. உன்னை தனியா போவேணான்னு எத்தனை தடவை சொல்லிருக்கேன். எல்லா நேரமும் கண்ணுக்கு தெரியாத எதிரியை நினைச்சு பயந்துட்டு இருக்க முடியாது. நான் போறேன். நானும் வரேன்டி. நான் என் பர்சனல் வேலையா போறேன். எனக்கு தெரியாம என்ன பர்சனல்? என் பர்சனல்ல ரோட்ல போறவங்க வரவங்க கிட்ட எல்லாம் சொல்லிட்டு இருக்க முடியாது. கொன்னே போடுவேன். கொல்லு. ச்சே. கொல்ல பார்க்கலாம். நீ ஒரு காட்டு மிராண்டி அப்பப்ப கன்ஃபார்ம் பண்றல. காவ்யா, இதுக்கு மேல இழக்க என்கிட்ட ஒன்றும் இல்லடி. மரியாதையை இழந்து என் நண்பனை இழந்து இங்க துடிச்சுக்கிட்டு இருக்க. நிம்மதியா வாழ்றியா? ஒன்று நீ இருக்கணும், இல்லை நான் இருக்கணும். இன்னைக்கே முடிவு பண்றேன்டி.
சொல்றா. ஆமா மாப்பிள்ள, ஒரு முக்கியமான வேலையா போயிட்டு இருக்கேன். சாயங்காலம் வந்து பேசுறேன். ஆமா ஆமா வந்துடுறேன் வந்து கண்டிப்பா வரேன். மாப்பிள்ள நான் உனக்கு அப்புறம் அடிக்கிறேன் வை. எங்க போயிருப்பா?